எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து சுரேந்தர். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். என்னோடய ஊர் வந்து கள்ளக்குறிச்சியில் சின்னசேலம் தாலுக்காவில் பூசப்பாடின்ற ஒரு கிராமம். நான் வந்து இன்றைக்கி வாழ்த்து சொல்லணும், இன்னொன்று நன்றி சொல்லணும். இந்த ரெண்டு விஷயந்தான். ஃபஸ்ட்டு, நம்ம படிக்காத வரைக்கும் ஒரு பேப்பர் வந்து வெறும் பேப்பர் தான், வெறும் காகிதமாக தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம மனசை வச்சு படிச்சிட்டோன்னா அதை விட சிறந்த ஆயுதம் வேறு எதுவும் கிடையாது. அந்த மாதிரி காகிதங்களை ஆயுதமாக மாற்றின அனைத்து ஆஸ்பிரண்ட்டுக்கும், இனிமேல் மாற்ற போகிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். எங்கள் அப்பா பேர் வந்து பெரியண்ணன். அவர் வந்து பஸ்ஸில் கண்டக்டராக இருக்கார். எங்கள் அம்மா பேர் மீனா. அவங்க வந்து விவசாயத்தையும் வீட்டையும் பார்த்துக்கிறாங்க. அவங்களோட உழைப்பு, அவங்களோட தியாகம், இதுதான் அதுக்கான பலன் தான் என்னோடய அரசு வேலைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க இன்றைக்கி வரலை, அவங்க வேலை இருந்ததுனால. என்னோடய சித்தப்பா இன்றைக்கி வந்திருக்கிறாரு. எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் வந்து எனக்கு இன்னொரு அம்மா அப்பான்னா எங்கள் சித்தப்பாவும் சித்தியும் தான். ஒரு சித்தப்பா தான் எனக்கு ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் பார்த்து செய்கிறவர். அவர் வந்திருக்கிறது எனக்கு சந்தோஷம். இது என்னோடய நண்பன், என்னோடய காலேஜ் மேட்டு. திருச்செந்தூரில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காப்புல. வாழ்க்கையில் வந்து நமக்கு நண்பர்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நல்ல ஃபேமிலி இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நல்ல நண்பர்கள் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு நல்ல நண்பர்கள் எப்பயுமே அமைஞ்சிருக்காங்க. இங்கே படிக்கிற இடத்துலையும் நல்ல நண்பர்கள் அமைஞ்சிருக்காங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது, இன்ஸ்டியூட்டுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். நான் 2022 வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். அப்போ 23 வந்து எக்ஸாம்ஸ் கிடையாது, குரூப் 4 எக்ஸாம் வரலை. நான் அதை எதிர்நோக்கி தான் வந்தேன். ஆனால் அந்த கேப் ஃபுல்லாக ஒரு வருஷம் வந்து கண்டினியூவாக டெஸ்ட் பேட்ச் நடந்துகிட்டே இருந்துச்சு. நான் வரும்போது இங்கே என்னோடய நண்பர்கள் எனக்கு சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, டெஸ்ட் பேட்ச் தான். டெஸ்ட் பேட்சை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணு, அதை முழுசாக டெஸ்ட்டு ப்ளஸ் டிஸ்கஷன் அதை கரெக்டாக நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்க. நானும் முழுமூச்சாக அதுதான் ஒரு 150 டெஸ்ட்டு போட்டிருப்பேன் நான் இந்த 2 வருஷத்தில். அதுதான் இந்த குரூப் 4 வெற்றிக்கு முக்கியமான காரணம். பெரும்பாலும் படிக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, டெஸ்ட்டு வந்து கொஷின் பேப்பர் வாங்கி பார்த்துக்கலாம், இல்லைனா டெஸ்ட்டை மட்டும் போட்டுட்டு வீட்டுக்கு போய் பார்த்துக்கலான்னு எல்லாம் நிறையா நினைக்கிறாங்க. என் நண்பர்களே நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப பெரிய தப்பு. நம்ம டெஸ்ட்டு போடுறோன்னா அங்கேயே உட்காந்து டிஸ்கஷனை முடிச்சிடணும். அது நம்ம அகாடமியில் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுதான் என்னோடய குரூப் 4 வெற்றிக்கு முக்கியமான காரணம். இந்த 2 வருஷம் வந்து நான் வரும்போதே முடிவு பண்ணிட்டு தான் வந்தேன். நம்ம திரும்பி போனால் வந்து பாஸ் பண்ணிவிட்டு தான் இந்த ஊரை காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் வந்தேன். அந்த மாதிரி பாஸ் பண்ணிட்டு தான் நான் இப்போ வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டேன். திரும்பியும் குரூப் 2 எக்ஸாமும் கண்டினியூவாக படிச்சுக்கிட்டு இருந்தேன். குரூப் 2 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணி இங்கே இந்த மேடையில் வந்து பேசணுன்னு ஆசைப்பட்றேன். நடக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணி வெற்றியடைகிறதுக்கு காரணமாக மட்டும் இல்லாமல் இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சுகேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த தூத்துக்குடியில் சுரேஷ் அகாடமிக்கு படிச்சுட்டு இருக்கவங்களாம் அரசு வேலை வாய்ப்புக்கு அரசு அலுவலராக உருவாக்கி தந்த சுரேஷ் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.